Atoms topic previous year questions continue பண்ணிக்கலாம் பாருங்க. The radius of the first permitted Bohr orbit for the electron in a hydrogen atom equals 0.51 angstrom and its ground state energy equals minus 13.6 electron volt. If the electron in the hydrogen atom is replaced by muon, charge same as electron and mass 207 times of mass of electron, the first Bohr radius and the ground state energy will be dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த சம் நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம் பாருங்க. ஜென்ரலா ஹைட்ரஜன் ஆட்டம்ல நியூக்ளியஸ்ல புரோட்டான் இருந்திருக்கும். இந்த புரோட்டானை எலக்ட்ரான் இப்படி சுத்திட்டு இருக்கு. இப்போ எலக்ட்ரான் சுத்திட்டு இருக்கும்போது இந்த எலக்ட்ரான் இதுக்கு ரேடியஸ் இருக்கும். அதே மாதிரி எனர்ஜி இந்த ஆர்பிட் இருக்கும். ஓகேங்களா? ரேடியஸ்க்கும் எனர்ஜிக்கும் என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா, ரேடியஸ் இந்த nth ஆர்பிட் n ஸ்கொயர் இன்டு h ஸ்கொயர் இன்டு எப்சிலான் டிவைட் பை பை இன்டு m இன்டு z e ஸ்கொயர் அப்படின்னு இது ரேடியஸ் ஆஃப் தி nth போர், அதாவது போர் ஆட்டம்க்கு வந்திருக்கும். இதே மாதிரி எனர்ஜிக்கு ஃபார்முலா பார்த்திருந்தா எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா வந்திருக்கும் பாத்தீங்கன்னா, எனர்ஜி ஆஃப் தி எலக்ட்ரான் இன் தி nth ஆர்பிட் minus m z ஸ்கொயர் e பவர் 4 divided by 8 epsilon naught square h square into 1 by n square அப்படின்னு வந்திருக்கும்பா. கரெக்ட்டுங்களா? சோ இப்போ இங்க எலக்ட்ரான் பிளேஸ்ல மியான் மாத்தணும். எலக்ட்ரான் பிளேஸ்ல மியான் வந்துச்சுன்னா அப்ப மாஸ் மட்டும் மாறிடும். கரெக்ட்டுங்களா? அப்ப மாஸ் மட்டும் சேஞ்ச் ஆயிரும். அப்படின்னா அந்த மாஸ் மட்டும் சேஞ்ச் ஆகுது. சோ அப்ப என்ன பண்ணணும்னா அந்த ரேடியஸ் ஆஃப் தி nth ஆர்பிட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி எனர்ஜி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ் எடுத்துக்கலாம். எனர்ஜி இந்த nth ஆர்பிட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ் அப்படி வந்திருக்கும். இப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஜெனரலா எலக்ட்ரான் இருக்கும்போது அந்த ரேடியஸ் எவ்வளவு இருக்கும்னா, எலக்ட்ரானுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல ரேடியஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் இந்த ஃபர்ஸ்ட் ஆர்பிட் என்ன ஆன்சர் சொல்லுங்க, 0.51 ஆங்ஸ்ட்ராம் நியர்லி இருந்திருக்கும். அதே மாதிரி எனர்ஜி இந்த nth ஆர்பிட்ல ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டுக்கு எலக்ட்ரானுக்கு எவ்வளவு இருக்குன்னா minus 13.6 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு இருந்திருக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு புரியுது. கரெக்டுங்களா? இப்போ எலக்ட்ரான் இருக்கும்போது மியான் இருக்கும்போதுக்கும் அப்படி பார்த்தோம்னா இன்வெர்ஸ் ரேஷியோ ஆஃப் மாஸ் தானே இப்போ வரப்போகுது. அப்போ இன்வெர்ஸ் ரேஷியோ ஆஃப் மாஸ் போட்டோம்னா அப்போ மாஸ் ஆஃப் மியான் டிவைட் பை மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு போடணும். கரெக்டா? மாஸ் ஆஃப் மியான் பை மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். மாஸ் ஆஃப் மியான் எவ்வளவு? அதான் 207 டைம் ஆஃப் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் கொடுத்துட்டாங்க. அப்போ 207 டைம்ஸ் ஆஃப் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் போட்டீங்கன்னா டிவைட் பை மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் வந்துருது. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ நம்ம என்ன பண்றோம்னா அந்த மாஸ் ஆஃப் எலக்ட்ரானை கேன்சல் பண்ணிடுவோம். இப்படி கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ரேடியஸுக்கு என்ன ஆன்சர் வரும் பாத்தீங்கன்னா, the radius of muon is equal to radius of the muon in the first orbit equal to radius of the electron in the first orbit divided by இது என்ன பண்ணும் 207 கீழே வந்துடும். கரெக்டுங்களா? அப்போ ரேடியஸ் எவ்வளவு இருந்துச்சு? 0.51 ஆங்ஸ்ட்ராம் தானே இருந்துச்சு. டிவைட் பை 207 அப்படின்னு போட்டோம்னா ஆல்மோஸ்ட் எவ்வளவு வரும் சொல்லுங்க? 2.56 into 10 power minus 13 மீட்டர் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கும் இந்த ஆன்சர். சரிங்களா? அதே மாதிரி எனர்ஜிக்கு கண்டுபிடிச்சா என்ன வரும் பாருங்க. எனர்ஜிக்கு ஃபார்முலா என்னது? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் மாஸ். அப்போ எனர்ஜி ஆஃப் தி எலக்ட்ரான் டிவைட் பை எனர்ஜி ஆஃப் மியான், அதாவது எலக்ட்ரான் இருக்கும்போது எனர்ஜி டிவைட் பை மியான் இருக்கும்போது எனர்ஜி பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் டிவைட் பை மாஸ் ஆஃப் மியான் போட்டுக்கணும். அவ்வளவுதானே. ஏன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் மாஸ் இருக்கு. இப்போ மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் m போட்டுக்கணும். மாஸ் ஆஃப் மியான் 207 டைம்ஸ் ஆஃப் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் போட்டா அந்த மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் கேன்சல் ஆயிடும். அப்போ எனர்ஜி எலக்ட்ரான் ரீப்ளேஸ் பை மியான் இருந்தா when muon comes up energy equal என்ன வரும்னா அந்த 207 இந்த பக்கம் வந்துரும். அப்போ 207 டைம்ஸ் ஆஃப் எனர்ஜி when electron is there அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ 207 இன்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ இங்க என்ன ஆன்சர் பண்ணோம்? எனர்ஜி ஆஃப் தி எலக்ட்ரான் எவ்வளவு? 13.6. கரெக்டுங்களா? என்னங்க 13.6 கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மைனஸ் வந்துடும். 13.6 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு நம்ம போட்டுக்கணும். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் சொல்லுங்கப்பா? இதை மல்டிப்ளை பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம்னா, கவனிங்க, இதை மல்டிப்ளை பண்ணா அப்ப என்ன ஆன்சர் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2.85 கரெக்டுங்களா? 815 வந்துருக்கும். 815 into 10 power 3 எலக்ட்ரான் வோல்ட் வந்திருக்கும். இதை கிலோ எலக்ட்ரான் வோல்ட்டா போட்டுருங்க. அப்போ 2.815 கிலோ எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ இப்போ இந்த நமக்கு ஆன்சர் எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி கரெக்டா இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாங்களா? ஓகேப்பா, இந்த சம் புரிஞ்சு உங்களுக்கு. நெக்ஸ்ட் சம் போலாம் பாருங்க. The ratio of kinetic energy to the total energy of an electron in a Bohr orbit of the hydrogen atom is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ரேஷியோ ஆஃப் தி, அதாவது
கைனடிக் எனர்ஜிக்கும் டோட்டல் எனர்ஜிக்கும் என்ன ரிலேஷன் பார்த்தோம்னா தட் இஸ் ஈக்குவல் டு 1/-1 வந்திருக்கும். ஏன்னா கைனடிக் எனர்ஜி கூட நம்ம என்ன பார்த்துருக்கோம், மைனஸ் ஆஃப் டோட்டல் எனர்ஜின்னு ஃபார்முலா பார்த்துருந்துருக்கோம். ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்ன ஆன்சர் வருது பாருங்க, 13க்கு வந்து செகண்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கன்சிடர் தேர்ட் ஆர்பிட் ஆஃப் ஈலியம் plus ion using non-relativistic approach. The speed of electron in this orbit will be dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, உங்களுக்கு இந்த வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. Z is equal to 2, H வந்து Planck's constant, இந்த K என்றது 1/4πε0 இந்த வேல்யூ எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இந்த தேர்ட் ஆர்பிட்ல இருக்கும்போது ஸ்பீட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, அப்போ இந்த ஸ்பீட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க, டோட்டல் எனர்ஜி இருக்கு இல்லைங்களா, அது மைனஸ் ஆஃப் டோட்டல் எனர்ஜி போட்டா கைனடிக் எனர்ஜி வந்துடும். கரெக்டாங்களா, மைனஸ் ஆஃப் டோட்டல் எனர்ஜி போட்டா கைனடிக் எனர்ஜி வந்துடும். அப்போ கைனடிக் எனர்ஜிக்கு என்ன பண்ணிடலாம்னா, நம்ம கைனடிக் எனர்ஜிக்கு வந்து -13.6 எலக்ட்ரான் வோல்ட் இன்டு Z² டிவைட் பை n² போடுவோம் இல்லையா, இந்த எலக்ட்ரான் வோல்ட்ல வந்துருக்கும். இது பிளஸ்ன்னு போடுங்க, அப்ப கைனடிக் எனர்ஜின்னு வந்துருது. இப்போ வந்து ஈலியம்க்கு ஜெட் எவ்வளவு வரும் சொல்லுங்க, 2. கரெக்டுங்களா, ஜெட் வந்து 2, n வந்து தேர்ட் ஆர்பிட்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இங்க கைனடிக் எனர்ஜி வந்து 13.6 இன்டு Z² வந்து 2² போட்டு n² வந்து 3² போட்டுக்கோங்கப்பா. ஸோ இப்படி சால்வ் பண்ணோம்னா நமக்கு எவ்வளவு எனர்ஜி வந்திருக்கும் பாத்தீங்கன்னா, கைனடிக் எனர்ஜி வந்து 9.7 இன்டு 10⁻−19 ஜூல்ல வந்திருக்கும். அதாவது இங்க எலக்ட்ரான் வோல்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து ஜூல்ல மாத்திக்கங்க, 1.6 இன்டு 10⁻−19 ஜூல் அப்படின்னு நீங்க மாத்திக்கிங்க. இப்போ வந்து நமக்கு கைனடிக் எனர்ஜி கிடைச்சிருச்சு. இப்போ கைனடிக் எனர்ஜில இருந்து நம்ம என்ன பண்ணணும்னா வெலாசிட்டி கண்டுபிடிக்கலாம். ஏன்னா அவங்க क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க, ஸ்பீட் ஆஃப் an எலக்ட்ரான் தான் கேட்டிருக்காங்க. கரெக்ட்டுங்களா, क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கப்பா, ஸ்பீட் ஆஃப் an எலக்ட்ரான் கேட்டிருக்காங்க. கரெக்ட்டா, அப்போ வந்து கைனடிக் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா, கைனடிக் எனர்ஜி = ½ அப்படி எடுத்துட்டோம்னா ஸ்பீட் இஸ் ஈக்குவல் என்ன வந்துரும் சொல்லுங்க, இந்த 2 இந்த பக்கம் வந்துரும், m கீழ வந்துரும். சோ 2 * கைனடிக் எனர்ஜி டிவைட் பை மாஸ் அப்படி போட்டு ஸ்கொயர் ரூட்னு எடுத்துங்கப்பா. இப்போ 2 * கைனடிக் எனர்ஜி எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம், 9.7 * 10⁻−19. சோ 2 * 9.7 * 10⁻−19 போட்டுங்க, டிவைட் பை m மாஸ், அதாவது மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் எவ்வளவு, 9.1 * 10⁻−31 இது தெரியும் உங்களுக்கு. இப்போ இந்த ஸ்கொயர் ரூட் எடுங்க, இதை சிம்பிளை பண்ணா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.46 × 10⁻6 m/s வரும்பா. சோ ஆப்ஷன் வந்து ஃபோர்த் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சரா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, சரிப்பா. நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம் பாருங்க. An electron in hydrogen atom makes a transition n1 to n2. அதாவது n1 ஸ்டேட்ல இருந்து n2 ஸ்டேட் போகுது. Where n1 and n2 are principal quantum numbers of the two states. Assuming Bohr's model to be valid, the time period of the electron in the initial state is 8 times that in the final state. The possible values of n1 and n2 are dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா டைம் பீரியடுக்கு வந்து ஃபார்முலா தெரியும். சரிங்களா, அப்போ டைம் பீரியட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ல இருக்கும்போது எப்படி இருக்கு, 8 டைம்ஸ் ஆஃப் ஃபைனல் ஸ்டேட்ல இருக்கு. அப்போ டைம் பீரியட் கண்டுபிடிக்கணும். ஜெனரலா டைம் பீரியடுக்கு என்ன ஃபார்முலா வரும் பாத்தீங்கன்னா, வெலாசிட்டி = டிஸ்டன்ஸ் டிராவல், அதாவது வெலாசிட்டி = டிஸ்டன்ஸ் டிராவல் டிவைட் பை டைம் டேக்கன் இருக்கும் இல்லையா, அப்போ டைம் டேக்கன் இஸ் ஈக்குவல் டு 2πr டிவைடட் பை வெலாசிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, இப்போ எனர்ஜிக்கு வந்து நமக்கு ஃபார்முலா தெரியும், -13.6 × Z² n². இது ஜெனரலா n² வந்திருக்கும். கரெக்ட்டுங்களா, அப்போ வந்து எனர்ஜி வந்து என்ன போட்டுக்கலாம்னா நம்ம வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/n² போட்டுக்கலாம். எனர்ஜி வந்து ½ mv² தான வருது, ½ mv² எடுத்துட்டோம்னா தட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் n². அப்ப ஸ்பீட் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு n வந்திருக்கு. அப்ப ஸ்பீட் தெரிஞ்சு, அடுத்து ரேடியஸ் தான் நம்ம ஃபார்முலா தெரியும். ரேடியஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு Z². ரேடியஸ் வந்து n² டிவைட் பை Z² வருமா, ரேடியஸ் வந்து n² டிவைட் பை Z²ன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா இதுல இருந்து என்ன வருது பாருங்க, இங்க ரேடியஸ்க்கு வந்து அதாவது டைம் பீரியட் வந்து டைரக்ட்லி போடும்போது ரேடியஸ்க்கு வந்து என்ன வந்துருது, n² வந்துருது. கரெக்ட்டா, இப்போ வெலாசிட்டிக்கு போடும்போது என்ன வரணும், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு n போடணும், பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். அப்ப டிவைட் பை ரேடியஸ் பிளேஸ்ல n² போடாச்சு, வெலாசிட்டிக்கு போடும்போது 1/n ன்னு சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. அப்போ t டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என்ன வந்துருது, n³ அப்படின்னு வந்திருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? சரிப்பா, இப்போ வந்து இந்த t வந்து n³ அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, அப்போ டைம் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், டைம் பீரியட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கியூப் ஆஃப் தி பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். இந்த ஃபார்முலா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஃபார்முலா தெரியலனா தான் நம்ம டைம் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி போட்டு இந்த வெலாசிட்டிக்கும் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் ரிலேஷன், இந்த வெலாசிட்டி பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அடுத்து ரேடியஸ்க்கும் பிரின்சிபல் குவாண்டம் நம்பருக்குள்ள ரிலேஷன் நம்ம கண்டுபிடிச்சு அடுத்து வரும். அதாவது ஃபார்முலா ஞாபகம் இருந்துச்சுன்னா டைரக்டாவே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், t டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு n³ ன்னு. இப்போ என்ன பண்ணலாம்னா
இந்த T1 by T2 என்ன வரணும் பாத்தீங்கன்னா 8ன்னு வரணும். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, டைம் பீரியட் ஆஃப் தி எலக்ட்ரான் இன் தி இனிஷியல் ஸ்டேட் இஸ் 8 டைம்ஸ் தட் இன் தி ஃபைனல் ஸ்டேட்னு சொல்லியிருக்காங்க. அப்படி 8ன்னு வரணும்னா அப்ப இந்த T1 by T2 இந்த ஃபார்முலால இருந்து என்ன வர சொல்லுங்க, T1 by T2 is equal to N1 by N2 whole cube தானே இருக்கு. அப்ப இந்த ஃபார்முலால ஒவ்வொரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க, எந்த ஆப்ஷன் சப்ஸ்டிட் பண்ணா 8 வருதுன்னு பார்ப்போம். கரெக்ட்டுங்களா? எந்த ஆப்ஷன் சப்ஸ்டிட் பண்ணா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சப்ஸ்டிட் பண்ணியிருந்தா என்ன வந்திருக்கும், 6/2 whole cube வந்து 4 cube, அது 4 cube வந்து உங்களுக்கு 64 வராது. அதே மாதிரி தேர்ட் ஆப்ஷன் பாருங்க, 8/2 வந்து 4 cube வந்திருக்கும், அதுக்கும் 64 வராது. செகண்ட் ஆப்ஷன் வராது, 8/1 வந்து whole cube வந்து அது வந்து என்னது 8 cube வந்து உங்களுக்கு 8 வராது. ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்க, ஃபோர்த் ஆப்ஷன் வந்து 4/2 whole cube. அப்ப 4/2 whole cube போட்டோம்னா n1 வந்து 4, n2 வந்து 2 வருது. அப்ப 4/2 whole cube போடும்போது என்ன வருது, 4 into 2 ஆன்சர் பண்ணா 2 வந்துருதா. அப்ப 2 cube என்ன வருது, 8 வந்திருக்கு. அப்படின்னா n1 ஸ்டேட் வந்து 4th ஸ்டேட்டா இருக்கணும், n2 வந்து செகண்ட் ஸ்டேட்டா இருந்துச்சுன்னா அப்ப ரேஷியோ ஆஃப் தி டைம் டேக்கன் வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், இந்த 8 டைம்ஸ்ன்றது கரெக்ட்னு சொல்லிட்டு இப்போ 4th ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரிப்பா, நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம் பாருங்க. Monochromatic radiation emitted when electron on hydrogen atom jumps from first excited state to the ground state. அதாவது ஒரு monochromatic radiation emitted when electron on hydrogen atom jumps from first excited state to the ground state ன்னு சொல்லிட்டாங்க. Irradiates a photosensitive material. The stopping potential is measured to be 3.57 volt. The threshold frequency of the material is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்ல क्वेश्चन பாருங்க. இப்போ எலக்ட்ரான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருந்து செகண்ட் கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரும்போது ஒரு போட்டானை எமிட் பண்றது. அந்த எனர்ஜி எவ்வளவு வந்திருக்கும் பாருங்க. அப்ப அந்த எனர்ஜி எவ்வளவு வந்திருக்கும் நமக்கு, -13.6 by n ஸ்கொயர். இது எலக்ட்ரான் வோல்ட்ல இவ்வளவு எனர்ஜி இருக்கும். அப்போ இங்க இந்த செகண்ட் ஸ்டேட், ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னா செகண்ட் ஸ்டேட், இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட். சரிங்களா? இப்போ எனர்ஜி எவ்வளவு எமிட் பண்ணிருக்கும் பாத்தீங்கன்னா E2 - E1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். E2 - E1 போட்டுருந்தீங்கன்னா அப்ப என்ன வந்துருது, E2 எவ்வளவுப்பா, -13.6 டிவைட் பை 4 வரும். ஏன்னா n வந்து 2 ன்னு போட்டுருக்கு. -E1 எவ்வளவு, -13.6 டிவைட் பை 1 ஸ்கொயர் அப்படின்னு இதை சால்வ் பண்ணணும். சரிங்களா? இது இன்னொரு மைனஸ் வந்துருக்கணும், ஏன்னா எனர்ஜிக்கு மைனஸ்ல இருக்கு. சோ இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்கப்பா. அதாவது இந்த 13.6/4 வந்து 3.4. இது வந்து மைனஸ் பிளஸ் ஆயிட்டு அப்போ 13.6ல இருந்து 3.4 கழிச்சிடணும். அப்படி கழிச்சோம்னா நமக்கு எவ்வளவு எனர்ஜி வருது, 10.2 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி வந்து ரேடியேட் பண்ணிருக்கு. அப்படின்னா இந்த போட்டான் வந்து ரேடியேட் பண்ற எனர்ஜி எவ்வளவுன்னா 10.2 எலக்ட்ரான் வோல்ட் இருக்கு. இந்த 10.42 எலக்ட்ரான் வோல்ட் வந்து இந்த போட்டோ சென்சிட்டிவ் மெட்டல் மேல நம்ம இர்ரேடியேட் பண்றோம். அப்படின்னா நம்ம எனர்ஜி அக்கார்டிங் டு போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ல, போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன்ல இன்சிடென்ட் எனர்ஜி ஈக்குவல் டு வொர்க் ஃபங்க்ஷன் பிளஸ் என்ன சொல்றோம், மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி. அந்த மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா, எலக்ட்ரான் சார்ஜ் இன்டு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். சரிங்களா? அப்ப வந்து எலக்ட்ரான் சார்ஜ் இன்டு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் போகும். அப்ப இந்த இன்சிடென்ட் எனர்ஜி எலக்ட்ரான் வோல்ட்ல எவ்வளவு வந்திருக்கு, 10.2 வந்திருக்கா. இஸ் ஈக்குவல் டு இது வொர்க் ஃபங்க்ஷன் W போடலாமா, பிளஸ் இந்த பொட்டன்ஷியல் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல்ல இந்த E இன்டு E போட்டோம்னா எலக்ட்ரான் வோல்ட்ல போட்டுடலாம். சரிங்களா? அப்ப 3.57 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ W வேணும் நமக்கு. கரெக்ட்டுங்களா? இப்போ W வேணும்னா என்ன பண்ணலாம், W இஸ் ஈக்குவல் டு இந்த 10.2 - 3.57 போட்டீங்கன்னா என்ன போறோம், இது செப்பரேட் பண்ணா என்ன வருது பாருங்க, ஆன்சர் வந்து 6.63 ன்னு வருதா, எலக்ட்ரான் வோல்ட்ல வருதா. அப்ப 6.63 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ இந்த வொர்க் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இது ஈக்குவல் என்ன பண்ணிடணும்னா h into threshold frequency ன்னு போட்டுக்கலாம். that is equal to 6.63 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். இப்போ அந்த threshold frequency தானே क्वेश्चन கேட்டிருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, threshold frequency தானே क्वेश्चन கேட்டிருக்காங்க. அப்ப threshold frequency equal to 6.63 எலக்ட்ரான் வோல்ட் 1.6 into 10 - 19 ஜூல் மாத்திட்டு டிவைட் பை இந்த h கீழ கொண்டு வந்துருங்க. h வேல்யூ தான் உங்களுக்கு 6.63 into 10 - 34 தெரியும் இல்லையா. சோ இப்போ இது சால்வ் பண்ணிட்டீங்கன்னா அப்ப இந்த மேல வரும்போது என்ன ஆகும், இந்த 1.6 இருக்கும், இந்த 10 - 19 இருக்கும், இந்த 10 - 34 மேல வரும். 10 - 34 மேல வந்துச்சுன்னா 10 + 34 ஆயிருமா. அப்ப 10 + 34 இது ஒரு -19, இது ரெண்டு கழிச்சோம்னா என்ன வந்துருது, 15 வந்துருதா. சோ தட் அப்ப ஆன்சர் என்ன வரும் சொல்லுங்க, 1.6 into 10⁻15 ஹெர்ட்ஸ். ஏன்னா ஃப்ரீக்வன்சி வந்து ஹெர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம், யூனிட். சோ இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரிப்பா, நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம் பாருங்க. An electron in the hydrogen atom jumps from excited state N to the ground state. The wavelength so emitted illuminates a photosensitive material having work function 2.7 electron volt.
If the stopping potential of the electron is 10 volt, then the value of n is dash அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ போன கொஸ்டின் பார்த்த மாதிரியே தான் இந்த கொஸ்டின். அப்போ வந்து என்ன பண்ணலாம்னா கவனிங்க, இப்போ nth ஸ்டேட்ல இருக்கும்போது எனர்ஜி வந்து En இருக்குங்க. தட் இஸ் ஈக்குவல் டு என்ன ஆன்சர் -13.6 டிவைட் பை n ஸ்கொயர் எலக்ட்ரான் வோல்ட்ல இருக்கும். இப்போ கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு. கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரும்போது எனர்ஜி எவ்வளோ -13.6 டிவைட் பை 1 ஸ்கொயர் எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். அப்ப எனர்ஜி எமிட்டட் என்ன வந்திருக்குன்னு சொல்லுங்க. நம்ம En மைனஸ் என்ன போட்டுக்கலாம்ப்பா, En மைனஸ் E1 போட்டுக்கலாமா? சரி, அப்படி போட்டுக்கலாம். En எவ்வளவு -13.6 டிவைட் பை n ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் 13.6 E1 வந்து -13.6 பை 1 ஸ்கொயர் போட்டாச்சு. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த எனர்ஜினா HNU இன்சிடென்ட் எனர்ஜி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ இன்சிடென்ட் எனர்ஜி இவ்வளவு புரிஞ்சு போச்சு உங்களுக்கு. According to Einstein's photoelectric equation, incident energy is equal to work function plus maximum kinetic energy அப்படின்னு எடுத்துக்கலாமா? சரி, இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சுப்பா. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிக்கணும். இந்த இன்சிடென்ட் எனர்ஜி எவ்வளவு பாத்தீங்கன்னா இந்த மைனஸ் மைனஸ் பிளஸ் தானே. அப்போ 13.6 மைனஸ் 13.6 டிவைட் பை n ஸ்கொயர் அப்படின்னு போட்டு இந்த ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து 2.75 எலக்ட்ரான் வோல்ட்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? தட் இஸ் ஈக்குவல் டு இந்த என்ன பண்ணிடலாம்னா 2.75 அப்படின்னு போட்டு இந்த கைனடிக் எனர்ஜிக்கு தான் ஃபார்முலா E இன்டு V தெரியும் இல்லையா? E இன்டு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். அப்ப E எவ்வளவு? E வச்சுட்டு 10 வோல்ட், V வந்து 10 வோல்ட். அப்படியே நம்ம எலக்ட்ரான் வோல்ட் எழுதுனா அந்த E அப்படியே எழுதிக்கலாம். 10 எலக்ட்ரான் வோல்ட். இந்த ஒர்க் ஃபங்க்ஷனும் 2.75 எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்துட்டாங்க. அப்படின்னா ரைட் சைடுல எவ்வளவு வருது? 12.75 எலக்ட்ரான் வோல்ட் வருது. லெஃப்ட் சைடுல வந்து இந்த நம்ம என்ன பண்றோம்னா இந்த 13.6 இருக்கு இல்லைங்களா? இந்த 13.6 என்ன ரைட் சைடுல கொண்டு வந்துடலாம். சரி, இந்த 13.6 இருக்கு, இங்க -13.6 பை n ஸ்கொயர் இருக்கா? சோ இந்த 13.6 n ஸ்கொயர் லெஃப்ட் சைடுல கொண்டு போய் ரைட் சைடு கொண்டு போயிருங்க. 13.6 பை n ஸ்கொயர் இந்த 12.75 லெஃப்ட் சைடுல வந்துருங்க. 13.6 மைனஸ் 12.75 வந்துருச்சுங்களா? சரி, இப்போ இதை சிம்பிளை பண்ணா என்ன போறது? 13.6 டிவைட் பை n ஸ்கொயர். இங்க செப்பரேட் பண்ணா என்ன வருது? இது செப்பரேட் பண்ணா கிட்டத்தட்ட நமக்கு 0.85 வந்துருதா? சோ 0.85 வந்திருக்கு. இப்போ n ஸ்கொயர் ஈக்குவல் என்ன வரும்? n ஸ்கொயர் ஈக்குவல் 13.6 டிவைட் பை 0.85. இதை கேன்சல் பண்ணா ஆல்மோஸ்ட் 16 வந்துருதா? 16 வந்துருது. அப்ப n ஸ்கொயர் ஈக்குவல் 16 வந்திருக்கு. n ஸ்கொயர் ஈக்குவல் 16 n ஈக்குவல் என்ன போறது? 4 வந்திருக்கு. அப்படின்னா எந்த ஸ்டேட்ல இருந்து வந்திருக்கும்? 4th ஸ்டேட்ல இருந்து டிரான்சிஷன் நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Out of the following, which one is not possible energy for a photon to be emitted by hydrogen atom according to Bohr's atomic model அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லா கவனிக்கணும். இப்போ வந்து இது கிரவுண்ட் ஸ்டேட்டு, இது செகண்ட் ஸ்டேட்டு, இது தேர்ட் ஸ்டேட்டு, இது ஃபோர்த் ஸ்டேட்டு, அந்த மாதிரி இன்ஃபனைட் ஸ்டேட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ல எனர்ஜி எவ்வளோப்பா? -13.6 எலக்ட்ரான் வோல்ட். செகண்ட் ஸ்டேட்ல எனர்ஜி எவ்வளோ வரும்னு சொல்லுங்க. செகண்ட் ஸ்டேட்ல எனர்ஜி உங்களுக்கு தெரியும் -3.4 தெரியும். ஏன்னா ஆல்ரெடி -13.6 டிவைட் பை 4 சொல்லிட்டீங்க. அதே மாதிரி தேர்ட் ஸ்டேட்ல எவ்வளவு அப்ராக்சிமேட்டா சொல்ல முடியுமா? அப்ராக்சிமேட்டா யார் சொல்றீங்க பார்க்கலாம். தேர்ட் ஸ்டேட்ல எனர்ஜி, தேர்ட் ஸ்டேட்ல என்ன பண்ணும்? -13.6 டிவைட் பை 3 ஸ்கொயர் 9 போட்டா என்ன வருது சொல்லுங்க. ஆனா இன்ஃபினைட் ஸ்டேட்ல என்ன வரும்? எனர்ஜி டிவைட் பை இன்ஃபினிட்டி போட்டா 0 வந்துரும் இன்ஃபினைட் ஸ்டேட்ல. சோ இந்த தேர்ட் ஸ்டேட்ல எவ்வளவு வந்திருக்கு? -1.5 அப்ராக்சிமேட்டா வந்திருக்கு. ஓகேங்களா? சோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இன்ஃபினைட்ல இருந்து டிரான்சிஷன் டேக்ஸ் பிளேஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். இன்ஃபினைட்ல இருந்து இப்படி டிரான்சிஷன் வந்துச்சுன்னா இன்ஃபினைட்ல 0 எனர்ஜி இருக்கு, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ல -13.6 இருக்கு. அப்போ வந்து நம்ம இன்ஃபினைட்ல இருந்து வரும்போது இன்ஃபினைட் டு ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வந்துச்சுன்னா அப்ப இன்ஃபினைட்ல 0 எனர்ஜி மைனஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ல -13.6 போட்டோம்னா அப்ப மைனஸ் பிளஸ் ஆயிட்டு 13.6 எலக்ட்ரான் வோல்ட் வரதுக்கு இந்த எனர்ஜி வரும். அப்படின்னா ஆப்ஷன் டி வரும். அவங்க நாட் பாசிபிள் எதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா செகண்ட் டு ஃபர்ஸ்ட் வந்தா எவ்வளவு வந்திருக்கும்? செகண்ட் டு ஃபர்ஸ்ட் வந்துருந்துச்சுன்னா இந்த டிஃபரன்ஸ் எடுக்கும். இந்த டிஃபரன்ஸ் எடுத்தா எவ்வளவு போகுது? இது வந்து நமக்கு 10 பாயிண்ட் ஆல்ரெடி 10.2 தெரிஞ்சு, ஆனா இருந்தாலும் அந்த ஆப்ஷன் இல்லை. சரி, தேர்ட் ஸ்டேட் டு ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வந்தா எவ்வளவு வரும் பாருங்க. தேர்ட் ஸ்டேட் டு ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வந்தா தேர்ட் ஸ்டேட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு வரும்போது எவ்வளவு வருது? தேர்ட் ஸ்டேட்ல -1.5 மைனஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வந்து -13.6 தானே வருது. இப்போ இது டிஃபரன்ஸ் எடுத்தா எவ்வளவு வருது? 13.6ல 1 பாயிண்ட் கழிச்சா 1.9 வருதா? அப்போ வந்து இந்த 1.9 வரது பாசிபிள் இருக்கு. அப்படின்னா இங்க பாருங்க, இங்க செகண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் வந்தா 10.2 வருது. தேர்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் வரும்போது 1. தேர்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் வரும்போது இதை தப்பு பண்ணிட்டோமோ? இங்க 11.1 வந்துருக்கும். தேர்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் வரும்போது எவ்வளவு வந்திருக்கும்? இது செப்பரேட் பண்ணா 11.1 வந்திருக்கும். கரெக்டுங்களா? சரி,
சரி, அப்ப 11.1 வந்திருக்கு. இந்த 11.1 வந்திருக்கு. இந்த 0.19 வருமா பாருங்க. இந்த 0.19 எவ்வளவு வரும் பாருங்க. தேர்ட் ஸ்டேட் டு செகண்ட் ஸ்டேட் பாருங்க. தேர்ட் ஸ்டேட் டு செகண்ட் ஸ்டேட் போனா என்ன வருது பாருங்க. தேர்ட் ஸ்டேட்ல இருந்து செகண்ட் ஸ்டேட் போனா எவ்வளவு வருது? -1.5 மைனஸ் 3.4 தானே போடணும். இது ரெண்டு செப்பரேட் பண்ண என்ன போறது? 3.4ல 1.5 கழிச்சிருங்க. இதை கழிச்சு எவ்வளவு வருது? 3.4 1.5 கழிச்சு 1.9 வருதா? 3.4ல 1.5 கிடைக்கும். ஏன்னா தேர்ட் ஸ்டேட்ல செகண்ட் ஸ்டேட்ல 3.4 இருக்கு, தேர்ட் ஸ்டேட்ல 1.5 இருக்கு. சோ இது கழிச்சுமா என்ன வந்துருது பாருங்க. இந்த கொஸ்டின் தப்பா பண்ணிட்டோமா? இந்த கொஸ்டின்ல வந்து 13.6ல 1.5 கழிச்சா 12.1 வருதா? சரி, 12.1 வந்திருக்கு. அப்படின்னா 13.6ல 1.5 கழிச்சா 12.1 வருது. அப்படின்னா 11.1 வரல. கரெக்டுங்களா? 11.1 வரல. அப்படின்னா எந்த ஆப்ஷன் தப்பு? ஆப்ஷன் சி தான் தப்புன்னு எடுத்துக்கணும். ஏன்னா வந்து இந்த நம்ம தேர்ட் ஸ்டேட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு வரும்போது 12.1 வந்திருக்கு. செகண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் வரும்போது என்ன பார்த்துருந்தோம் நம்ம? அது 10.2 அது கொடுக்கல. ஸோ அப்போ 11.1 வரல. அப்படி தானப்பா? அப்போ 11.1 வரலன்னு எடுத்துக்கலாம். நீங்க தேர்ட் டு செகண்ட் போட்டா 1.9 வந்துருச்சு இல்லையா? அப்போ 1.9 எமிட் ஆயிருக்கு. அப்போ 1.9 இன்னும் போக போக என்ன ஆகுதுன்னா கம்மியான எனர்ஜி தான் எமிட் ஆயிருக்கும். 11.1 வராதனால இந்த போர்ஸ் அட்டாமிக் மாடல்ல 11.1 எலக்ட்ரான் வோல்ட் எமிட் ஆயிருக்காது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? சரிப்பா. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The energy of a hydrogen atom in the ground state is -13.6 electron volt. The energy of a helium plus ion in the first excited state னு கேட்டிருக்காங்கப்பா. So energy of an helium ion first excited state பார்க்கணும்னா எனர்ஜி என்ன ஃபார்முலா? -13.6 electron volt into Z square divided by N square. சரிங்களா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னா செகண்ட் ஸ்டேட் அப்படின்னா n-க்கு வந்து 2 போடணும். அப்போ -13.6 into Z வந்து 2 தானே, 2 ஸ்கொயர் டிவைட் பை, ஏன்னா ஹீலியம்க்கு வந்து Z வந்து 2 பா, n வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட்னா அதுவும் 2. அப்போ 2 ஸ்கொயர் 4 கேன்சல் ஆயிடுச்சுன்னா சேம் -13.6 எலக்ட்ரான் வோல்ட்னு வந்திருக்கு. அதனால வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட்னு நம்ம எடுத்துக்கலாம்ப்பா. சரிங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம் பாருங்க. The electron in the hydrogen atom jumps from excited state n equal to 3 to its ground state n equal to 1, and the photons thus emitted irradiate a photosensitive material. If the work function of the material is 5.1 electron volt, the stopping potential is estimated to be a dash அப்படின்னு கேட்டிருக்காங்கப்பா. ஸோ இப்போ இது வந்து நம்ம சால்வ் பண்ணலாம் பாருங்க. இப்போ இன்சிடென்ட் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டேட் டு ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வருது இல்லையா? அப்போ இன்சிடென்ட் எனர்ஜிக்கு பார்த்தீங்கன்னா இன்சிடென்ட் எனர்ஜி வந்து நம்ம தேர்ட் ஸ்டேட் டு ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வருதுன்னா 13.6 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு போட்டு டைரக்ட் அப்படியே எழுதிக்கலாம். 1/1 ஸ்கொயர் மைனஸ் 1/3 ஸ்கொயர் இப்படின்னு போட்டுக்கலாமா? கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்போ 13.6 இன்ட்டு, ஏன்னா இதுதான் எனர்ஜி, ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு எனர்ஜி டிரான்ஸ்மிட் ஆகும்போது எவ்வளவு எனர்ஜி எமிட் பண்ணிருக்குன்னா 13.6 இன்ட்டு 1/n1 ஸ்கொயர் மைனஸ் 1/n2 ஸ்கொயர் அப்படின்றது உங்களுக்கு ஃபார்முலா புரியுது. சரி, இவ்வளவு எனர்ஜி எமிட் பண்ணிருக்கோம். இதுல என்ன இருக்கும்? எல்சிஎம் எடுத்துட்டீங்கன்னா இங்க 3 ஸ்கொயர் 9 வந்துருது, இது 1 வந்துருது, அப்படின்னா 8/9 வந்திருக்கும். கரெக்டுங்களா? இவ்வளவு எனர்ஜி எமிட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு புரியுதுப்பா. சரி, இப்போ எனர்ஜி டிரான்ஸ்மிட்டட் வந்து -13.6 இன்ட்டு 8/9 வந்துருச்சு இல்லையா? இப்போ அக்கார்டிங் டு ஐன்ஸ்டீன்ஸ் போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் இருக்குன்னா இன்சிடென்ட் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஒர்க் ஃபங்க்ஷன் பிளஸ் என்ன பண்ணிடலாம்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இன்ட்டு V அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். கரெக்டுங்களா? இந்த ஒர்க் ஃபங்க்ஷன் 5.1 எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்துருக்காங்க. இங்க இன்சிடென்ட் எனர்ஜி -30 இது 13.6 இன்ட்டு என்ன வந்திருக்கு? 8/9 வந்திருக்கு. அப்போ 13.6 இன்ட்டு 8/9 போட்டுட்டு இந்த ஒர்க் ஃபங்க்ஷன் லெஃப்ட் சைடு கொண்டு வந்தா மைனஸ் போட்டு 5.1 எலக்ட்ரான் வோல்ட், எல்லாமே எலக்ட்ரான் வோல்ட்ல இருக்கு. ஈக்குவல் டு இப்போ இந்த ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் எலக்ட்ரான் வோல்ட்ல எழுதணும்னா அப்படியே E இல்ல, E எழுத தேவையில்ல, அப்படியே விட்டுறலாம். ஸோ இதை சிம்பிளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் பாருங்க. இல்லைன்னா இங்க E இருக்கிற மாதிரி இருக்குங்க. E இன்ட்டு V இஸ் ஈக்குவல் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா இதை சிம்பிளை பண்ணீங்கன்னா எவ்வளவு வருதுப்பா ஆன்சர்? இதை சிம்பிளை பண்ணோம்னா ஆன்சர் வந்து 7 எலக்ட்ரான் வோல்ட்னு கிடைக்கும். ஓகேங்களா? அப்ப இந்த எலக்ட்ரானும் இந்த இதையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா அப்ப V ஈக்குவல் டு 7 வோல்ட். அப்ராக்சிமேட்டா நம்ம 7 எடுத்துக்கலாம்ப்பா. ஓகேங்களா? சரி, அப்ப வந்து இந்த ஆன்சர் வந்து 7 வோல்ட், ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் 7 வோல்ட்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The ground state energy of hydrogen atom is -13.6 electron volt when its electron is in the first excited state, its excitation energy is எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா எக்ஸைட்டேஷன் எனர்ஜினா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ல இருந்து செகண்ட் ஸ்டேட்டுக்கு போறதுக்கு எவ்வளவு எனர்ஜி வேணுமோ அதுதான் எக்ஸைட்டேஷன் எனர்ஜின்னு அர்த்தம். அப்போ செகண்ட் ஸ்டேட்ல எனர்ஜி எவ்வளவு சொல்லுங்க? -13.6 டிவைட் பை 2 ஸ்கொயர் 4.
ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ல என்ன வந்திருக்கும் -13.6 வந்திருக்கும். இந்த டிஃபரன்ஸ் எடுத்துக்கணும். அப்ப எக்ஸைட்டேஷன் எனர்ஜி கொண்டு ஃபைனல் ஸ்டேட் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் ஸ்டேட் எனர்ஜி. ஃபைனல் ஸ்டேட் எனர்ஜி -13.6ன்றது by 4ன்றது நம்ம 3.4 நே போட்டுக்கலாமா? சரி, மைனஸ் இது 13.6 மைனஸ் ஆஃப் -13.6 போடணும் இல்லையா? அப்போ இங்க மைனஸ் போட்டு இங்க ஒரு மைனஸ் போட்டுக்கலாம் 13.6. அப்போ 13.6ல 3.4 கழிச்சிருங்க. அப்ப என்ன வருது 10.2 எலக்ட்ரான் வோல்ட்னு வந்துருச்சு. சோ அப்ப எக்ஸைட்டேஷன் எனர்ஜி எவ்வளவு இருக்குன்னா 10.2 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு கிடைச்சிருக்கு. அடுத்த क्वेश्चन பாருங்க. தி டோட்டல் எனர்ஜி, நல்லா கவனிப்பா, தி டோட்டல் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இன் தி கிரவுண்ட் ஸ்டேட் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் இஸ் -13.6 எலக்ட்ரான் வோல்ட். தி கைனடிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இன் தி ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னு கேட்டிருக்காங்க. சோ இப்போ டோட்டல் எனர்ஜி நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். டோட்டல் எனர்ஜி ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் வந்து -13.6 டிவைட் பை n ஸ்கொயர். n ஸ்கொயர் வந்து 2 ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னா செகண்ட் ஸ்டேட். அப்ப n is equal to 2 போட்டாச்சு. சோ ஆன்சர் -3.4 வந்திருக்கு. ஆனா கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் மைனஸ் ஆஃப் டோட்டல் எனர்ஜி தானப்பா. மைனஸ் ஆஃப் டோட்டல் எனர்ஜி வரும். அப்போ மைனஸ் இன்டு -3.4 என்ன வருது? பிளஸ். அப்போ +3.4 எலக்ட்ரான் வோல்ட்ல ஆன்சர் கிடைச்சிருச்சு. கரெக்ட்டுங்களா? சரி, 22nd क्वेश्चनக்கு ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட்னு புரிஞ்சுச்சு. அடுத்த क्वेश्चन பாருங்க. The total energy of an electron in the first excited state of hydrogen atom is about -3.4 electron volt. Its kinetic energy in this state is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ டோட்டல் எனர்ஜி வந்து -3.4 தானப்பா. அப்போ கைனடிக் எனர்ஜி வந்துரும். போன சம் பார்த்தது அதே சம். அப்படி மைனஸ் ஆஃப் மைனஸ் டோட்டல் எனர்ஜி அப்படின்னு போட்டு என்ன வந்துரும்? +3.4 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருது. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம் பாருங்க. தி போர் மாடல் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. போர் மாடல் ஆஃப் ஆட்டம்ஸ்ல என்ன ஹைபோதீசிஸ் கொண்டு வந்திருக்காங்க? ஆங்குலர் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு n இன்டு h/2π அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்டா? அப்போ பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் இன்டு h/2π, n = 1 போட்டா h/2π ன்னு வந்து. கரெக்டா? அப்போ ஸ்மாலஸ்ட் வேல்யூ வந்து h/2π. அப்படின்னா இந்த ஆங்குலர் மொமெண்ட் வந்து குவான்டைஸ்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ போர்ஸ் மாடல்ல இருந்து நம்ம என்ன சொல்றோம்னா assumes that angular momentum of electron is quantized. ஏன்னா n க்கு 1 போட்டா smallest value. Quantization என்னது? smallest value கண்டுபிடிக்கணும். அப்ப smallest value of angular momentum h/2π. So that Bohr's மாடல்ல இருந்து angular momentum quantized அப்படின்னு நமக்கு புரியுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. In which of the following systems will the radius of the first orbit be minimum அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜெனரலா வந்து ரேடியஸ் ஆஃப் தி nth ஆர்பிட் ப்ரொபோர்ஷனல் என்ன பாருங்க, n² டிவைட் பை z² தானே. அப்ப z n வந்து 1 ன்னு போட்டுக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆர்பிட். அப்ப z எந்த ஆட்டமுக்கு அதிகமா இருக்கோ அதுக்கு தான் வந்து ரேடியஸ் மினிமமா இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? சோ அப்படி பாத்தீங்கன்னா இங்க அயனைஸ்டு லித்தியம், அயனைஸ்டு ஹீலியம், டியூட்டரியம், ஹைட்ரஜன் ஆட்டம். ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு z வந்து 1, டியூட்டரியம்க்கு z1. கரெக்ட்டா? இதுக்கு z1, இதுக்கு z1. இது வந்து z வந்து ஹீலியம்க்கு வந்து 2. இங்க வந்து அயனைஸ்டு லித்தியம் ஆட்டம் தான் Z வந்து கிரேட்டர் than this all வருது. அப்ப லித்தியம் ஆட்டம்க்கு தான் வந்து Z வந்து அதிகமா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம்ப்பா, அதாவது லித்தியம் ஆட்டம்க்கு Z எவ்வளவு பாத்தீங்கன்னா 3. கரெக்ட்டுங்களா? அப்போ Z அதிகமா இருந்துச்சுன்னா R வந்து மினிமமா இருக்கும். அதனால டபுள்யூ அயனைஸ்டு லித்தியம் ஆட்டம் தான் ரேடியஸ் கம்மியா இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The energy of an hydrogen atom in nth orbit is En. Then the energy in nth orbit of singly ionized helium atom will be அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா n வந்து சேமா வந்துருது. அப்போ எனர்ஜி வந்து 1 நம்ம என்ன டிபெண்ட் பண்ணிருக்கோம்னா z மட்டும் பார்க்கணும். அப்போ எனர்ஜி வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் டு z² அப்படின்னு கிடைச்சிருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்போ எனர்ஜி வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் z² பார்த்தோம்னா சிங்கிலி அயனைஸ்டு ஆட்டம்க்கு எவ்வளவு வரும்? z வந்து 2 ன்னு வந்துருது. ஹைட்ரஜனுக்கு z வந்து 1 ன்னு வந்துருது. அப்போ z² டைம்ஸ் ஆனா அப்படியே 4 டைம்ஸ் ஆயிரும். அப்போ எனர்ஜி becomes எனர்ஜி ஆஃப் ஹீலியம்க்கு வந்து என்ன ஆயிரும்? 4 டைம்ஸ் ஆஃப் எனர்ஜி ஆஃப் தி hydrogen in the nth state அப்படின்னு வந்திருப்பா. சோ ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The life span of atomic hydrogen is அப்படின்னு கேட்டிருக்காங்க. அட்டாமிக் ஹைட்ரஜன் ஜெனரலா பாத்தீங்கன்னா அப்படியே லைஃப் ஸ்பேன் ஆஃப் அட்டாமிக் ஹைட்ரஜன் வந்து புக்ல வந்து fraction of 1 second அப்படின்னு கொடுத்திருக்காங்கப்பா. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்கப்பா. In the Bohr model of hydrogen atom, the centripetal force is furnished by the Coulomb attraction between the proton and the electron. If A0 is the radius of the ground state orbit, m is the mass and E is the charge on the electron and epsilon naught is the vacuum permittivity, the speed of the electron is dash கேட்டிருக்காங்க. சோ அப்ப வந்து என்ன பண்ணலாம்னா இப்போ வந்து ஹைட்ரஜன் ஆட்டம்ல சார்ஜ் ஆஃப் புரோட்டான் வந்து E, இப்போ வந்து எலக்ட்ரான் அப்படி சுத்திட்டே இருக்கு. அப்ப இங்க வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ப்ரொவைட்ஸ் நெசசரி சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் எடுத்துக்கணும்.
அப்ப சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் ஃபார்முலா mv ஸ்கொயர் பை ஆர். ஆர்ன்றதை இங்க ஏ நாட்னு கொடுத்துட்டாங்க கரெக்டாங்களா. அப்போ ஆர் பிளேஸ்ல நம்ம ஏ நாட்னு போட்டுக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு கூலும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து 1/4 pi epsilon naught into charge of proton into charge of electron divided by a square. அது a naught ஸ்கொயர் போட்டுருங்க. இந்த ஸ்கொயரும் இந்த a naught கேன்சல் ஆயிடும். இப்போ ஸ்பீட் ஸ்கொயர் வேணும் என்ன பண்ணலாம், ஸ்பீட் ஸ்கொயர் கூட இந்த m வந்து கீழே கொண்டு வந்துருங்க. அப்ப இங்க மேல e ஸ்கொயர் இருக்கா, e ஸ்கொயர் டிவைட் பை 4 pi epsilon naught into a ஸ்கொயர் a naught இருக்கு. இது v ஸ்கொயர் இருக்கு. இப்போ ரூட் எடுத்துட்டா v is equal என்ன வரும், e டிவைட் பை ரூட் ஆஃப் 4 pi epsilon naught into a into இந்த m கீழே வந்திருக்கும் இல்லையா, அந்த m எழுதிருக்கணும். அப்போ அது ஒரு m எழுதிக்கீங்க. ஸோ அப்போ ஆன்சர் என்ன ஆன்சர் பாருங்க, இந்த 28th கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வருது. அப்போ ஸ்பீட். ஓகே புரியுதுங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தி எனர்ஜி ஆஃப் தி கிரவுண்ட் electronic state of hydrogen atom is minus 13.6 electron volt. The energy of the first excited state அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னா செகண்ட் ஸ்டேட். செகண்ட் ஸ்டேட்டுக்கு என்ன போறோம், எனர்ஜி வந்து E = minus 13.6 டிவைட் பை n ஸ்கொயர். n வந்து 2 ஸ்கொயர் போட்டு அப்படியே minus 3.4 எலக்ட்ரான் வோல்ட்னு வந்திருக்கும். So that option C correct. அடுத்த क्वेश्चन பாருங்க. When hydrogen atom is in its first excited level, its radius of the Bohr radius. Bohr radius என்ன பாத்தீங்கன்னா radius of the hydrogen first orbit, அதாவது Bohr radius பாத்தீங்கன்னா Rn is equal to 0.51 ஆங்ஸ்ட்ராம் போடுவோம் இல்லையா, into n ஸ்கொயர் போட்டுப்போமா. n வந்து 1 னு போட்டீங்கன்னா அதான் Bohr radius. அப்போ Bohr radius வந்து 0.51. அதாவது ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல இருக்கிற ரேடியஸ் தான் Bohr ரேடியஸ் எடுத்துக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் லெவல்னா n = 2 னு போடணும். அப்போ n = 2 போட்டீங்கன்னா அப்போ Rn டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் n ஸ்கொயர் தானப்பா. அப்போ n வந்து 2 போட்டா 2 ஸ்கொயர் வந்து 4. அப்போ 4 டைம்ஸ் வந்துரும். சோ தட் ஆன்சர் வந்து 4 டைம்ஸ் அப்படி நம்ம 30th क्वेश्चन எடுத்துக்கறோம்ப்பா. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. According to Bohr's principle, the relation between principal quantum number n and the radius of the orbit. இப்பதான் பார்த்தோம் radius of the orbit க்கும் principal quantum number க்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம். Radius of the orbit directly proportional to square of the principal quantum number. அப்ப இது டைரக்ட் ஃபார்முலா அப்படியே நம்ம எழுதிக்க வேண்டியதுதான். அப்போ r directly proportional to n square அப்படின்னு வந்துருது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. When a hydrogen atom is raised from the ground state to an excited state அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெனரலா வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜி தான் சொல்லியிருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ல வந்து ஈக்குவல் டு 13.6 இருக்கும். பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ல வந்து அப்படியே டபுளா இருக்கும். ஆனா மைனஸ் போட்டுக்கணும். அப்ப 27.2 வரும். அடுத்து வந்து செகண்ட் ஸ்டேட்டுக்கு போறோம்னா கைனடிக் எனர்ஜி வந்து எவ்வளவு வருது, 3.4 வருது. அப்ப பொட்டன்ஷியல் எனர்ஜி டபுளா இருக்கும், -6.8 இருக்கு. அப்ப வந்து கைனடிக் எனர்ஜி டிக்ரீஸ் ஆயிட்டு இருக்கு பாருங்க. பொட்டன்ஷியல் வந்து நெகட்டிவா டிக்ரீஸ் ஆகுதா இன்க்ரீஸ் ஆகுது, அப்படிதானப்பா. அப்போ கைனடிக் எனர்ஜி என்ன ஆகுது, டிக்ரீசஸ். பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன ஆகுது, பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன ஆகுது, இன்க்ரீசஸ். அப்ப பாருங்க கைனடிக் எனர்ஜி டிக்ரீசஸ், பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீசஸ் அப்படிங்கற ஆன்சர் கரெக்ட் தானே. ஏன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி நெகட்டிவா டிக்ரீஸ் ஆகுதுனா இன்க்ரீசஸ் அப்படி எடுத்துக்கணும். சோ தட் ஆன்சர் வந்து 4th ஆப்ஷன் கரெக்ட்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. In terms of Bohr radius, the radius of the second Bohr orbit of hydrogen atom is given by. இப்பதான் பார்த்தோம் ரேடியஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என்ன வரும், n ஸ்கொயர். n வந்து 2 போட்டீங்கன்னா 2 ஸ்கொயர் 4 டைம்ஸ் வந்துருது. அதனால என்ன வந்துருதுப்பா 4 டைம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாமா. அப்போ 4 டைம்ஸ் ஆன்சர் கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The ionization energy of hydrogen atom is 13.6 electron volt. Following Bohr's theory, the energy corresponding to a transition between third and fourth orbit is dash அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும், தேர்ட்ல இருந்து ஃபோர்த்துக்கு போகுது அப்படிதானே. இது எனர்ஜி இன் ஃபோர்த், இது எனர்ஜி இன் தேர்ட் போட்டோம்னா அப்போ எனர்ஜி இன் ஃபோர்த் மைனஸ் எனர்ஜி இன் தேர்ட் வரும். அப்போ என்ன பண்ணலாம், 13.6 காமனா வெளியே எடுத்துட்டு 1/4 ஸ்கொயர் மைனஸ் 1/3 ஸ்கொயர். ஒரு மைனஸ் 1 இருந்திருக்கும், அந்த மைனஸ் இங்க பிளஸ் ஆயிரும்னு எடுத்துக்கலாம். சரிப்பா. அப்ப என்ன வந்து பாருங்க 13.6 மைனஸ் 1 கொண்டு போயிட்டா 1/9 மைனஸ் 1/16 வருது. இதை சால்வ் பண்ண என்ன ஆன்சர் வருது பாருங்க. இது சால்வ் பண்ணீங்களா, இது சால்வ் பண்ணா எவ்வளவு வருது நமக்கு 0.66 வருது. அது சிம்பிளை பண்ணிட்டோம்னா அப்போ 0.66 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு வந்துருதுப்பா. சோ ஆன்சர் வந்து இது 4th ஆப்ஷன் கரெக்ட்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா. சரி நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்கப்பா. நெக்ஸ்ட் क्वेश्चन. The ground state energy of hydrogen atom is minus 13.6 electron volt. The energy needed to ionize hydrogen atom from its second excited state ன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னா n = என்ன போடணும், 3 ன்னு போட்டுக்கணும். அப்ப n = 3 ல எனர்ஜி எவ்வளவு, minus 13.6 divided by n square, 3 square 9 போடணும். அப்ப minus 13.6 divided by 9 எவ்வளவு வருது, 1.51 எலக்ட்ரான் வோல்ட்.
இப்போ அயனைஸ் பண்ணிடணும், எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிடணும். அப்போ டோட்டல் எனர்ஜி 0 வரணும். அப்படின்னா எவ்வளவு எனர்ஜி கொடுத்தா டோட்டல் எனர்ஜி 0 ஆயிரும்? அப்படியே இந்த வேல்யூக்கு பாசிட்டிவ் கொடுத்துட்டீங்கன்னா 0 ஆயிரும் எனர்ஜி. அதனால நம்ம என்ன பண்ணலாம், -1.51 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி வந்து கொடுக்கணும். அப்போ வந்து என்ன ஆயிரும், எலக்ட்ரான் வந்து மெட்டல் சர்ஃபேஸ்ல இருந்து போயிடும். அப்போ இது வந்து அயனைஸ் ஆயிரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. டு எக்ஸ்பிளைன் இஸ் தியரி போர் யூஸ்டு. போர் வந்து எந்த தியரி யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணாருப்பா? அதாவது கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம், MVR is equal to NH by 2 pi அப்படின்னு குவான்டைசேஷன் ஆஃப் ஆங்குலர், கன்சர்வேஷன் கிடையாது, குவான்டைசேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் வச்சு தான் சொல்லியிருந்தாங்க. அதனால தான் போர் யூஸ்டு வந்து குவான்டைசேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தி அயனைசேஷன் எனர்ஜி of hydrogen atom is 13.6 electron volt. The ionization energy of a singly ionized helium would be அப்படின்னு கேட்டிருக்காங்க. Ionization energy னா energy required to remove the electron from first state to infinite state. அப்படின்னா first stateல இருந்து infinite state கொண்டு போகணும். அப்படிதானப்பா? அப்படி போட்டா சாரி infinite state minus first state போட்டுக்கணும். அப்படிதானப்பா? சரி. அப்ப இவ்வளவு எனர்ஜி தேவைப்படுதுன்னு எடுத்துக்கங்க. அப்ப infinite stateல என்ன வரும்? -13.6 by infinity square minus first stateல -13.6 divided by என்ன பண்ணணும், 1 ஸ்கொயர் போட்டா இப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் இங்க வந்துருக்கும். அப்போ பிளஸ் ஆயிரும். ஸோ 13.6 எலக்ட்ரான் வோல்ட் வந்து இது என்னது, இந்த 13.6 எலக்ட்ரான் வோல்ட் வேணும். எலக்ட்ரானை வந்து ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து ரிமூவ் பண்ணலாம். அப்ப ஈலியம்க்கு என்ன வரும் சொல்லுங்க? ஈலியம்க்கு என்ன வந்துடும்? ஈலியம்க்கு வந்து எடுக்கும்போது எனர்ஜி வந்து ஈக்குவல் என்ன வந்துருது உங்களுக்கு, ப்ரொபோர்ஷனல் டு 1/n² தானே. அப்படின்னா ப்ரொபோர்ஷனல் டு 1/n²னா எனர்ஜி ரிக்வயர்ட் ஃபார் தி ஹீலியம், சாரி இங்க ஹீலியம் ஆட்டம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ல இருந்தா ரிமூவ் பண்ணனும். அப்ப Z²/n² போகும். எனர்ஜி ரிக்வயர்ட் வந்து டு ரிமூவ் வந்து Z²/n². இங்க n வந்து சேம், அதனால எனர்ஜி ரிக்வயர்ட் வந்து ஃபார் ஹீலியம் ரிமூவ் பண்றது டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் Z² பண்ணனும். Z ஃபார் தி ஹீலியம் வந்து 2. அப்ப வந்து எனர்ஜி ரிக்வயர்ட் ஃபார் தி ஹீலியம் வந்து 2² போட்டோம்னா 4 டைம்ஸ் ஆஃப் எனர்ஜி ரிக்வயர்ட் ஃபார் தி ஹைட்ரஜன். அப்போ 4 into எனர்ஜி ரிக்வயர்ட் ஃபார் தி ஹைட்ரஜன் 13.6 கண்டுபிடிச்சிட்டோம். இதை மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப என்ன போறது, 54.4 அப்படின்னு கிடைக்குது. கரெக்ட்டுங்களா? அப்ப 54.4. அப்ப எலக்ட்ரான் வந்து ஹைட்ரஜன் வந்து ரிமூவ் பண்றதுக்கும் ஹீலியம்ல இருந்து ரிமூவ் பண்றதுக்கும் டிஃபரெண்ட். ஏன்னா எனர்ஜி வந்து டிபெண்ட்ஸ் ஆன் Z²/n². n வந்து சேம், ரெண்டு கேஸ்க்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ல இருந்து நம்ம ரிமூவ் பண்றோம். அதனால அப்படி எடுத்துக்கிறோம்ப்பா. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்கப்பா. The line spectra of the hydrogen atom. If the electron in a hydrogen atom jumps from the third orbit to the second orbit, it emits a photon of wavelength lambda. When it jumps from fourth orbit to third orbit, the corresponding wavelength of photon will be. இது நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்ப்பா இந்த क्वेश्चन. ஓகேங்களா? கிளாஸ் முடிச்சுக்கலாமா? ஓகேப்பா, தேங்க்யூப்பா.